வணக்கம். உணவு தாங்க மருந்து, மருந்து தாங்க உணவு. நம்ம ஒவ்வொரு உணவையும் கரெக்டா எடுத்துக்கிட்டாலே போதுங்க. நம்மளுடைய உடம்புல எந்த ஒரு நோயும் எந்த வயதானாலும் சிறு வயதிலிருந்து பெருவயது அதாவது வயது ஆனவங்க வரைக்குமே நம்ம உணவு மட்டும் கரெக்டா எடுத்துக்கிட்டோம்னு வைங்க, எந்த ஒரு நோயும் பக்கத்திலே வராது. அதுதான் உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு. ஓகேவாங்க. இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா செம்மையான டிப்ஸுங்க. இதை நீங்க ஒரு வாரம் சாப்பிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான நோய்கள் விரட்டி அடிக்கலாம். என்னடா அவ்வளவு பில்டப் கொடுக்குற, அந்த அளவுக்கு ஆகுது அப்படின்னு கட்டாயங்க. இதை ஒரு டைம் குறைஞ்சது ஒரு 7-8 நாள் மட்டும் சாப்பிடுங்க. இதை கட்டாயம் சுகர் உள்ளவங்க, நீரிழிவு நோய் உள்ளவங்க இதை தாராளமா நீங்க சாப்பிடலாம், பயமே வேண்டாம். அதுக்கப்புறம் இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணி காமிக்கிறப்ப சொல்லிக்கிட்டே போறேன். நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. நான் இப்ப அவ்வளோ டிப்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா இந்த பேசுறதுக்கே வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். அதுக்கப்புறம் நான் செஞ்சு வேற காமிக்கிறோமா இன்னும் ரொம்ப லென்த்தா போகும். அதுக்கு நான் வீடியோ செஞ்சு காமிக்கிறேன். அந்த ஜூஸ் அதை நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அதோட எஃபெக்ட் அதோட பெனிஃபிட் நானும் சொல்லிக்கிட்டே வர்றேன். இப்ப ஜூஸை பத்தி ஜூஸ் எப்படி செய்யறாங்க பார்க்கலாமா வாங்க. சாரிங்க, இது நம்ம ஒரு ஜூஸ் இல்ல மாத்தி சொல்லிட்டேன். இது ஒரு சூப்பு. இது பார்லி அரிசின்னு சொல்லுவோம். இது எல்லா கடையிலும் இப்போ தாராளமாக கிடைக்குது. ஒரு கைப்பிடி அளவு, அதுக்கப்புறம் கரெக்டாக 2 கைப்பிடி அளவு எடுத்துருங்க. இதை எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நல்லா வறுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த சூப்புனால என்னென்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்தரங்க பிரச்சனைகளும் ஓடி போயிடும். அது போக தேவையில்லாத ஊழச்சதை, உடல் எடை, அதாவது ஊழச்சதை தான் பெண்களுக்கும் சரி, அதாவது குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் பெண்களுக்கு உடல் எடை நார்மலாகவே எல்லா விதைக்கும் வெயிட் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம். உங்களுடைய வெயிட் ஊழச்சதை எல்லாமே கரைஞ்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சூப்பு தான் இது. இதை ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்துக்கிடுவோம். தயவு செய்து வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்க. நான் வீடியோ பாஸ் பண்ணி வைக்கிறேன், வறுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இல்லைன்னா வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறி இருக்கு. இன்னும் கொஞ்சம் மாறணும். ஸோ நான் கிட்டத்தட்ட இப்போ 4-5 நிமிஷமாக கிண்டிக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் நீங்கள் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ விட்டுறாதீங்க, ரொம்ப கருகிரும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்மளை வறுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சே வருங்க. அப்புறம் தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்லி அரிசி போட்டோம் பார்த்தீங்கன்னா, இது என்ன கலரில் பியூர் ஒயிட்டாக இருந்துச்சு. இப்போ கலர் பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். அதாவதுங்க பார்லி அரிசி நம்ம வறுத்து ஃபேனில் காய வச்சுருக்கேன். அது காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ தர்பூசணி பழம் எடுத்துருக்கேன். இதில் ஒரு காவாசி பழம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு முழு பழத்தில் 4ல் 1 பங்கு அந்த ரேஞ்சில் எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணியாச்சு. இதை ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிடுவோம். மேலே உள்ள தோல் சதை இருக்குது பார்த்தீங்களா, பழத்தை தவிர மேலே உள்ள அதை மட்டும் நம்ம பழத்தை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். இந்த தோலையும் நம்ம கீழே போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் ரொம்ப நல்லது தான். பழத்தில் உள்ளதோட சில சக்திகள் எல்லாம் இதில் நல்லாவே நிறையாவே இருக்குது. முடிஞ்சளவு விதைகளை மேலாப்பில் உள்ளதை ரிமூவ் பண்ணிடுங்க. உள்ளே இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலாப்பில் நம்ம தெரிஞ்சதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி போடலாம். இந்த ஜூஸ்னால நான் முதலே சொன்னோம் பார்த்தீங்களா, இது வயகரா மாதிரியும் செயல்படும், மலட்டுத்தன்மையும் குறைக்கும், ஆண்மை குறைவு இந்த மாதிரி ஆண்களுக்கும்
இருக்கக்கூடிய அந்தரங்க பிரச்சனைகள் எல்லாமே இது வந்து சூப்பராக குணமாக்கும். அதுபோக நம் இதயம் வந்து வலுவாக இருக்க இது ரொம்பவே உதவுதுங்க. அது போக நம்ம வருங்காலத்தில் வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் வராமல் இது வந்து நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சிறந்த சூப்பு தான் இது. வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டீங்க, இன்னி கொஞ்சம் தான் இருக்குது. இதுவும் ரிமூவ் பண்ணியாச்சு விதையை. இப்போ இதுவும் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து தர்பூசணி பழம் நமக்கு வந்து இந்த அளவு எடுத்துருக்கோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை வந்து நல்லா விழுதாகிற மாதிரி மிக்சியில் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்சியில் இதை விழுது மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்லி அரிசி வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே இப்போ காஞ்சிருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறிடணுங்க. ஆறினதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம அரைச்சி பொடி எடுக்க முடியும். இதை வந்து இப்போ நம்ம பொடி பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு உரமாக வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானலியை வச்சிடலாம். இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். 1 கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் கூட சேர்த்து ஊற்றுவோம். இப்போ என்ன அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2.25 டம்ளராக சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ தண்ணி வந்து கொதிக்கலை, ஓரளவுக்கு நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து அதாவது நம்ம அந்த பார்லி அரிசி வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த அளவு பொடி ஒரு மேஜை கரண்டி ஓகேவாங்க. இந்த அளவுக்கு நம்ம பொடியை தண்ணியில் அப்படியே சூடான தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 கரண்டி அளவு சேர்த்துட்டு நல்லா கிண்டிடுங்க. இதை மட்டும் நீங்கள் 7 நாள் சாப்பிட்டாலே போதுங்க. உங்களுக்கு வந்து வயிறில் உள்ள உங்கள் குடல், வயிற்றில் உள்ள கிருமிகள், அதுக்கப்புறம் புழு பூச்சி நச்சு கழிவு அது இதுன்னு சொல்லிட்டு குடலையே சுத்தப்படுத்தினா பார்த்துக்கோங்க. இனி வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் வயிற்றையும் க்ளீன் பண்ணிடலாம், உங்கள் குடலையும் நம்ம வந்து ஈஸியாக சுத்தப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் சில பேர் வந்து காலையில் தூங்கி எந்திரிக்கிறப்போ அவங்க எந்திரிக்கவே முடியாதுங்க. அதாவது ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க காலையில் இந்த ஜூஸை குடிக்க சொல்லுங்கள். நீங்களே குடிச்சிட்டு வாங்குங்க. காலையில் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே மூளை நல்லா சுறுசுறுப்பாக இயங்குன்னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அந்த பொடியை போட்டதுக்கப்புறம் கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி சாறு, அதை இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இன்னும் ஒரு பொருள்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குங்க. இது வந்து வயாகாரா மாதிரியே செயல்படும். அது போக நமக்கு நம்மளுடைய உடம்புல உள்ள நாடி நரம்புல எல்லாம் புத்துணர்ச்சியை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான சூப்பு தாங்க அது. அதுக்கப்புறமா தீயை கூட்டி வச்சுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குதுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இதை வந்து நீங்கள் எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா காலையில் எதுவுமே நீங்கள் சாப்பிடவே வேணாங்க. டிஃபனும் சாப்பிட வேணாம், சோறும் சாப்பிட வேணாங்க. இது ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு காலை சாப்பாடே. இதை ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இதை சாப்பிட்டு வந்தாலே போதுங்க, செம்மையாக ஒர்க் ஆகும். பொறுங்க, இன்னும் ஒரு பொருள் வந்து ஆட் பண்ணி இப்போ தான் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போட்டோம், நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் வத்தட்டும். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். நல்லா கார்ன் மாவு கரைச்சாச்சு. ஸோ இப்போ ஓரமாக இருக்கணும். நம்ம கொதிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு.
நல்லா இப்போ இதுதாங்க போதுமான அளவு. இப்போ நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை அப்படியே ஆட் பண்ணிடுவோம். அடுப்பை கூட்டி வச்சு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. இன்னி ஒரு 2 பொருள் தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க. உங்களுடைய வயிறு, நீங்கள் வந்து உங்கள் மூளை வந்து சூப்பராக செயல்பட, புத்துணர்ச்சியாக இருக்க, குடல் சுத்தமாக, குடலில் உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியில் வர, ஊழச்சதை, பெண்கள் வந்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறமாக வெயிட் ஏறி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுடைய ஊழச்சதை எல்லாம் குறையிறதுக்கு, உடல் எடை குறைய, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். சுகர், நீரிழிவு நோயாளிகள் இதுக்கு இந்த சூப் வந்து ஒரு அருமருந்து. நீரிழிவு நோயாளிகள் வந்து இதை தொடர்ச்சியாக சாப்பிட்லாம். காலையில் இதை வந்து நீங்கள் டிஃபனாக வந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. எஃபெக்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதாவது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த டைமிங்கில் வந்து என்ன சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா பெப்பர் சேர்க்கணும். தேவையான அளவு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஒரு தேக்கரண்டி இல்லை 6 தேக்கரண்டி, உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த பெப்பரையும் அப்படியே தூவிடலாம். அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ சேர்த்துட்டதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விடலாம். நல்லா கிண்டியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சுங்க. சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு பிடிச்சி டேஸ்ட் பண்ணியே காமிக்கிறேன். நல்லா தான் இருக்கு. நம்ம நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது, சூப்பராக இருக்கு. அதுக்காண்டி ரொம்ப சூப்பராக சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கு வந்து இது வந்து வித்தியாசமாக தெரியும். ஆனால் குடிச்சு பழகிட்டீங்கன்னு வைங்க, உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மனசு, உங்களுடைய அதாவது உள்ளுள்ள உறுப்புகள் செயல்படுற விதம் உங்களுக்கு நல்லாவே பிடிச்சி போகும். அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து செம்மையாக இருக்குங்க இந்த சூப்பு. இப்போ நம்ம வந்து பெப்பர் வந்து அதாவது மிளகு பொடி, உப்பு தேவையான சேர்த்து இது மேலேயே நீங்கள் வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அது மேலே அப்படியே மல்லிச்செடி அப்படியே லைட்டாக தூவி விட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிட்டுவாங்க. செம்மையாக ஒர்க் ஆகுங்க. பயன்படுத்துங்க. இப்போயே வந்து 14 நிமிஷத்துக்கு நெருக்கி ஓடிடுச்சு. இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.